ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியுமாய் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வழிநடத்துதலை எங்களுக்கு தாரும். தெளிவாய் நாங்கள் வேதத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்களுடைய சிந்தனைகளிலும் எங்களுடைய கர்த்தாவே நடக்கைகளிலும் இவைகளை கற்றுக்கொள்கிறதுனாலே மாறுதல் ஏற்பட கர்த்தர் கிருபை செய்தருளும். உம்முடைய திருக்கரத்திலே முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய கடந்த வாரத்தில் கிட்டத்தட்ட 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறது நம்ம நினைக்கிறது மாதிரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான அல்லது பாவத்தை தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து அவர் இங்கே சொல்லவில்லை. இதை நம்ம முதலாவது நம்முடைய மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரம் அப்படின்னாலே இதை பொதுவாக எந்த ஒரு ரோமர் நிருபத்திற்கான வியாக்கியானத்தை நம்ம எடுத்து பார்த்தாலும், அதற்கான கமெண்ட்ரி எடுத்து பார்த்தாலும், அதை பற்றின ஸ்டடீஸ் எடுத்து பார்த்தாலும் பெரும்பாலானவைகள் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தை எப்படி சொல்லும் அப்படின்னு சொன்னால், ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறதற்கு இல்லாவிட்டால் பாவத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறையை பவுலுங்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் பவுல் இந்த இடத்துல 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்த அந்த 5 அதிகாரங்களுடைய தொடர்ச்சியாக இந்த 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இது நம்முடைய வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறையை பவுலுங்க சொல்லலை. அதற்கு பதிலாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்த அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருந்த யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்களுக்கு இப்போ பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நியாயப்பிரமாணத்தினாலே கடவுளுடைய திட்டம் முழுமையாக நிறைவேறவில்லை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக முழுமையாக நிறைவேறவில்லை. பட் நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அது நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் நீங்கள் சிந்தித்ததற்கும் நீங்கள் படித்து வைத்திருந்ததற்கும் முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச். அது நீங்கள் எதிர்பார்த்ததற்கு வித்தியாசமான ஒன்று அப்படின்றத சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் ஆகவே ஒரு உண்மையாக கடவுளுடைய திட்டத்திற்கு உட்பட்டிருக்கிற ஒருவன் அல்லது ஒரு மனிதன் கடவுளுடைய திட்டத்திற்கு அல்லது ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிற ஒருவன், இயேசு கிறிஸ்துவ மூலமாய் உட்பட்டிருக்கிற ஒருவன், அவன் நியாயப்பிரமாணத்திற்கு கீழில்லை. ஸோ யூதர்களுடைய மேன்மை பாராட்டுதலே என்ன அப்படின்னா டோரா. We have the Torah. So we are God's people. We are the holy people. We are the sanctified ones. Through us only God is going to do everything that He wants to fulfill. So நம்ம மூலமாக தான் எங்கள் மூலமாக தான் அதை செய்ய போகிறார். Because we are the Torah people. இது புற இனத்தாருக்கு வந்தாலும் அவங்க டோராவுக்கு அனுசரித்து டோராவுக்கு கீழே டோராவில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சடங்குகளையும் சர்க்கம்சிஷன் உட்பட எல்லாவற்றையும் பின்பற்றினால் மட்டும்தான் அது உண்டு அப்படின்றது தான் யாரோட ஒரு வாதம் அப்படின்னா ஒரு யூதனுடைய வாதம். ஆனால் பவுலுங்க என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் நிறைவேறி விட்டது. ஸோ நவ் யூ ஆர் நாட் அண்டர் லா. அதுதான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறேன். இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல். நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதை ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படின்ற அடிப்படையில் அதை விளக்குறதுக்காக, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பவுலுங்க சொல்லலை. அதுக்கு பதிலாக அவர் எதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நான் போன வாரம் தான் சொன்னேன், டோரா இதுவரைக்கும் பாவத்தை ஒரு செக்குக்குள்ளே, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக, ஒரு வரையறைக்குள்ளாக, லிமிட்டுக்குள்ளாக வச்சுருந்துச்சு டோரா. பட் இப்போது டோராவோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றத, டோரா நல்லது தான், பட் டோராவோட பர்பஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இப்போ டோராக்கு கீழே நம்ம இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். வி ஆர் நாட் அண்டர் டோரா. இதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும், கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமா இருந்தாலும்,
நம்ம இன்னைக்கு டோராக்கு கீழே இல்லை. ஒரு நியூ டெஸ்டமெண்ட், ஒரு புதிய ஏற்பாட்டு, இல்லாவிட்டால் மெஸ்ஸியாவை பின்பற்றுகிற, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதன் அவன் டோராக்கு கீழே இல்லை. அவன் எதுக்கு கீழே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் கிரேஸ்க்கு கீழே இருக்கிறான், கிருபைக்கு கீழே இருக்கிறான். ஸோ ஹீ இஸ் அண்டர் கிரேஸ். அப்போ டோராக்கு கீழே அவன் இல்லாததுனால யூதனோட கேள்வி என்ன அப்படின்னா, அவன் இது வரைக்கும் சின் இல்லாவிட்டால் அவங்கள பொறுத்த வரைக்கும், திரும்பவும் நான் சொல்கிறேன், நம்ம சின் அப்படின்ற வேர்டை கேட்கும் பொழுதே உடனே நம்ம மைண்டில் இம்மீடியட்டாக நம்ம யோசிக்கிற லஸ்ட்டு இல்லாவிட்ட ப்ரைடு இது வரக்கூடாது. அதுக்கு பதிலாக யூதர்களை பொறுத்த வரைக்கும் பாவம் அப்படின்றது இட் இஸ் மிஸ்ஸிங் த மார்க், இட் இஸ் டிவியேட்டிங் அவே ஃப்ரம் த பர்பஸ் ஆஃப் காட். ஸோ தேவனுடைய நோக்கத்திலிருந்து வழி விலகுவதுதான் பாவம். ஆதாம் வழி விலகினான். ஸோ ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஸோ ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த வழி விலகுதலை அவர் நேர்படுத்துகிறார். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். பட் இந்த வழி விலகுதலை எப்படி வழி விலகுதல் நம்ம வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுதுன்னா, இதெல்லாம் இது இல்லைன்னு நான் சொல்லலை. லஸ்ட் ப்ரைடெல்லாம் சின்ன்றதை விட தே ஆர் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த சின். ஸோ ஆதாமுடைய விழுகையினாலே உலகத்திற்குள் வந்த பாவத்து நிமித்தம் இந்த எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸும் வருது. ஸோ நம்ம இந்த சின்ன்ற வேர்டை நம்ம பார்க்கும் பொழுது இந்த மல்டி டைமென்ஷனல் மீனிங், பல பரிணாம அர்த்தத்தை நம்ம நம்ம மைண்டில் எப்போவுமே வச்சுக்கிடணும். சின் அப்படின்ற வேர்டு பெரும்பாலும் என்ன அர்த்தத்தில் வருது அப்படின்னு சொன்னால், டீவியேட்டிங் அவே ஃப்ரம் த பர்பஸ் ஆஃப் காட். ஸோ பவுல் இதுவரைக்கும் என்ன ஆர்கியூ பண்ணார்? ஆபிரகாமுடைய சந்ததியை ஆண்டவர் சூஸ் பண்ணது ஆதாமுடைய பாவத்தை சரி செய்வதற்காக. ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சு? ஆபிரகாமுடைய சந்ததியே வழி விலகி போயிடுச்சு. அந்த பர்பஸை விட்டு அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க? டீவியேட் பண்ணிட்டாங்க. ஸோ டோராவால் அவங்கள என்ன பண்ண முடியலை? அந்த பர்பஸுக்குள்ளே கொண்டு வர முடியலை. அதனால தான் அவங்க சின்னோட விளைவாக இருக்கிற, சின்னோட ரிசல்ட்டாக இருக்கிற எக்ஸைலில் இப்போ அவங்க இருக்கிறாங்க. ஸோ பவுலோட ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், டோராக்கு கீழே டோராவால் என்ன பண்ண முடியலை? சின்ன என்ன செய்ய முடியலை? அன்டூ பண்ண முடியலை. சின்ன அன்டூ பண்ணுறதுக்கு, இல்லாட்டா சின்ன இல்லாமல் ஆக்குவதற்கு, அல்லது பர்பஸில் நம்ம சின்ன இல்லாமல் ஆக்குறதுன்னு பாவமற்ற ஒரு வாழ்க்கை குறித்து இங்கே சொல்லலை. கடவுள் மனிதனுக்கு கொடுத்த நோக்கத்தை, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த பர்பஸை அவன் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் இந்த பாவம். அது அந்த முடியாமல் போனது தான் அவனுடைய சின். ஆக்சுவல் சின் அதான். கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கீழே இருந்து உலகத்தை மனிதன் நிரப்ப வேண்டும், அதை ஆளுகை பண்ண வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்றத விட அதை இன்னும் பெட்டர் ஆக்கணும், கடவுளுடைய சாயலை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி இந்த உலகத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்ற கடவுளுடைய திட்டத்தை அவன் மிஸ் பண்ணதுனால தான் அந்த சின் அது நிறைய வெளிப்படுது. நிறைய விதங்களில் அந்த சின் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுது. இப்போது இந்த அடிப்படையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது அந்த சின்னோட அந்த வெளிப்பாடுகளை, அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் சின்னையோ அல்லது ஆக்சுவலான அந்த சின்னையோ டோராவால் என்ன செய்ய முடியலை? கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியலை. கொண்டு வந்திருந்தால் இப்போ அவங்க இதில் இருக்க மாட்டாங்க, எக்ஸைலில் இருக்க மாட்டாங்க. அப்போது பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மெஸ்ஸியா நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அவர் பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? அவர் பாவத்தை பரிகரித்து விட்டார், இல்லாவிட்டால் பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். அப்போது டோராக்கு கீழே இனி நீங்கள் இருக்க வேண்டாம், உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ யூதனாக இருந்தாலும் சரி, நீ டோராவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. டோராக்கு கீழே நீ இருந்ததுனால உனக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, டோராவால் பாவம் பெருகுச்சு. பாவம் பெருகின இடத்துல என்ன நடந்துச்சு? கிருபை பெருகிட்டு. ஸோ இப்போ நீ எதுக்கு கீழே இருக்கிறா? கிருபைக்கு கீழே இருக்கிறா. நீ பாவத்துக்கு கீழே இல்லை, நீ டோராக்கு கீழே இல்லை, நீ எதுக்கு கீழே இருக்கிறா? கிருபைக்கு கீழே இருக்கிறா. அப்போது அவங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, அப்போது நான் இப்போ இஷ்டப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த லாவும் இல்லை அப்படின்னா என்னோட இஷ்டப்படி நான் வாழலாமே அப்படின்ற கொஸ்டினுக்கு தான் நான் போன வாரம் பதில் சொன்னேன்.
நீ கிரேஸு கீழே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, யூதர்களுடைய எஸ்கட்டாலஜி, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிசரெக்ஷன் ஒரு நாள் நடக்கும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மரித்தோர் உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவரோடு கூட மரித்து நம்ம இந்த காலத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்கிறோம். பவுல் எழுதும்போது இந்த காலத்துக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலுவை, யூதர்களுடைய எதிர்பார்ப்பு ஃபைனல் ரிசரெக்ஷன், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இது ஃபைனல் ரிசரெக்ஷன் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி முடியலை. யூதர்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இது ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியோட எண்டில் ஃபைனல் ரிசரெக்ஷன் நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ரிசரெக்ஷனில் ஒருத்தரை மிடில் ஆஃப் த ஹிஸ்ட்ரியோட நடுவில் அவர் எழுப்பி விடுகிறார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது இந்த ரிசரெக்ஷனுக்கு அப்புறம் வாழுகிறவங்களில் யார் யாரெல்லாம் இந்த மேசியாவை பின்பற்றி ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மெஸ்ஸியாவோட மரணம் உயிர்த்தெழுதலுக்கு உட்படுறாங்க. அப்படி உட்படும் பொழுது சொல்ல போனால் பவுலோட பவுலோட அந்த இதில் சொல்ல போனால், அல்லது ஒரு முதல் நூற்றாண்டு யூத அந்த அடிப்படையில் நம்ம சொல்ல போனால், இந்த பீப்புள் யார் அப்படின்னா, மெஸ்ஸியாவை விசுவாசிக்கிற இந்த கூட்டம், தே ஆர் தி எஸ்கட்டாலஜிக்கல் பீப்புள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த உயிர்த்தெழுதலின் மக்கள் ஒரு நாள் உயிர்த்தெழுந்து இந்த பூமியை முழுமையாக என்ன கடவுளுடைய திட்டத்துக்கு கீழே கொண்டு வருகிற அந்த கூட்டம் யார் அப்படின்னா, இந்த அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது நம்ம யூதர்கள் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம், தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி. ஆனால் இப்போ பவுல் என்ன சொல்றாரு, இல்லை இப்போ மெஸ்ஸியா இடையில உயிர்த்தெழுந்ததுனால அந்த மெஸ்ஸியாவை பின்பற்றுகிற கூட்டம் தான் இந்த எஸ்கட்டாலஜிக்கல் பீப்புள் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, யூதர்கள் யாரை கொண்டு இந்த பூமியை கடவுள் சரி செய்வார் என்று சொல்லி கொண்டிருந்தார்களோ அந்த அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அது இந்த மக்கள். ஸோ அதனால தான் பவுல் இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம பாவம் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன், கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், உயிர் தெழுந்திருக்கிறேன். அப்படின்னா இதுக்கு மொத்த மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவின் மக்களாக அல்லது மெஸ்ஸியாவின் மக்களாக நான் கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நியூ கிரியேஷனுக்கு, அந்த புதிய படைப்பிற்கு, அவங்க கடைசியில் வரும்னு நினச்சிருந்த புதிய படைப்புக்கு நான் இப்போவே என்ன பண்ணிட்டேன், ஐ ஹவ் பிகம் எ பார்ட்டேக்கர் ஆஃப் த நியூ கிரியேஷன். ஸோ இதை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ இது நான் போன வாரம் சொன்னதை நான் இப்போ ஓரளவுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். இப்போது அடுத்த பாட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம அடுத்த பாட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். அப்போது இப்போ நம்ம என்ன செய்யணும் ஆஸ் எ கிறிஸ்டியன், இதை நம்ம மறந்து போகக்கூடாது. எதை மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னால், வி ஆர் தி எஸ்கட்டாலஜிக்கல் பீப்புள். நாம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம ஏற்கனவே அந்த புதிய படைப்புக்குள்ளாக வந்து விட்டோம் அப்படின்ற. அதனால தான் கொரிந்தியரில் பவுல் சொல்வார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிரு, புதிய படைப்பாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போன. எங்கே எல்லாம் பழையதெல்லாம் ஒளிந்து போகலை, ஒன்றும் காணலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலாக தேவனுடைய கண்ணோட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பொழுதே புதிய படைப்பு ஆரம்பம் ஆகிவிட்டது. நியூ கிரியேஷன் ஹேஸ் பிகன். அதுதான் இனாகுரேட்டட் எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லி தியாலஜிக்கல் டேர்ம்ஸில் நம்ம சொல்கிறோம். அப்போது இப்போ பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த சின் அப்படின்றத நான் திரும்பவும் சொல்கிறேன். சின் அப்படின்ற அந்த வேர்டை எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், வெறும் இண்டிவிஜுவல் சின்ஸை மட்டும் நம்ம கமிட் பண்ணுற தனிப்பட்ட பாவங்களை மாத்திரம் நம்ம அதில் கொண்டு வரக்கூடாது. அதுக்கு பதிலாக இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், 12ஆம் வசனத்தில், ஸோ நம்ம இப்படி நம்மை மெஸ்ஸியாவின் மக்களாக உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக நம்மளை அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, sin will not
ரூல் ஓவர் யூ. ஸோ சின் வில் நாட் ரூல் ஓவர் யூ. அது மட்டும் இல்லை, 14ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அருமையான ஒரு வசனம். இதை நம்ம அடிக்கடி நம்ம சிந்திப்பது உண்டு. பட் அதை ஒரு வேற மீனிங்கில் நம்ம சிந்திச்சிருப்போம். 14th verse என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஃபார் சின் ஷால் நாட் பி யுவர் மாஸ்டர் பிகாஸ் யூ ஆர் நாட் அண்டர் லா பட் அண்டர் கிரேஸ். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது புரிஞ்சுக்கிறது ஈஸி. யூஸ்வலாக நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் அவன் கிருபைக்கு கீழே இருக்கிறதுனால அல்லது கிருபையின் காலத்தில் அவன் வாழ்றதுனால, டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸில் வாழ்றதுனால பாவம் அவனை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக பாவம் நம்ம லைஃப்பில் நம்மளே பார்த்துருப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை பாவம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். பட் இன் ரியாலிட்டி வி ஆல் சின். அதை திரும்ப பைபிளே சொல்லுது. அநேக விஷயங்களே தவறுகிறோம், நம்மில் பாவம் இல்லை இன்பமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அப்படின்னா sin shall not be your master, இல்லாட்டா sin shall not rule you. ஏன்னா நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிருபைக்கு கீழே இருக்கிறா. ரட்சிக்க அப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், இண்டிவிஜுவலைஸ்டாக இதை சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டுட்டானா அவன் கிருபைக்கு கீழே வந்துடுறான். அப்போ அவன் கிருபை கீழே வந்துட்டனால அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. அப்படின்னா நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாதனால நம்ம நம்மளாம் முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ யூஸ்வலாக நமக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் தான். நம்மளாம் எஃபர்ட் எடுக்கக்கூடாது, நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல மாரல் லைஃப் வாழணும், நம்மளாம் எஃபர்ட் எடுக்க. நானும் கூட அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நானும் அதை நடத்தி சொல்லி கொடுத்துருக்கிறேன். நல்ல வாழ்க்கை வாழணும், நம்மளாம் எஃபர்ட் பண்ணக்கூடாது. நம்ம எஃபர்ட் பண்ணால் நம்ம நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுறவங்களா மாறிடுவோம். ஸோ கிரேஸ் அப்படின்றது நம்ம ஆண்டவர் மேலேயே சார்ந்துக்கிறது. அப்படியே நம்ம ஆண்டவர் மேலே சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம நிச்சயமாக பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எஸ்பெஷலி நீங்கள் உள்ள வாட்ச்மேன் நீயோட ரோமன்ஸ்க்கான அந்த விளக்க உரையை நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நான் இப்போ சொன்ன அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ அதில் அதை வாசித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய பரவசம் வரும். வாட்ச்மேன் நீயோட புக்கை வாசித்து பார்க்கும்போது கிறிஸ்டியன் லைஃப்பில் ஆரம்பத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இனி வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துடலாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, யூ ஜஸ்ட் ஐடென்டிஃபை வித் கிரைஸ்ட். நீ கிரேஸுக்கு கீழே இருக்கான்னு நினச்சிக்கோ, டெஃபினட்டாக நீ வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்ந்துருவா, பாவனை மேற்கொள்ள முடியாது. பட்டு அதே வாட்ச்மேன் அதை சொன்ன வாட்ச்மேன் லைஃப்பில் லேட்டர் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பயோகிராஃபியில் வேறு விதமாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. பட் நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ தேர் இஸ் நோ சச் பிரின்சிபிள் டு ஓவர் கம் சின். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது பவுல் இங்கே என்ன தான் சொல்ல, அப்போ பவுல் சொல்கிறது பொய்யா, நீங்கள் பாவத்துக்கு பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்கிறாரு. வாட் இஸ் தட் சின்? நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு பிரச்சனை இது என்ன அப்படின்னு சொன்னால், பால் யூஸ் பண்ணுறது இங்கே எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் டெர்மினாலஜிஸ். அதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சின் ஷால் நாட் பி யுவர் மாஸ்டர் பிகாஸ் யூ ஆர் நாட் அண்டர் லா பட் அண்டர் கிரேஸ். ஸோ 12ஆம் வசனத்தில் do not let sin reign in your mortal body so that you obey his evil desires. சொல்ல போனா பவுல் இதை எதுக்கு கம்பேர் பண்றார் அப்படின்னு சொன்னா, இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது பவுல் இப்போ நீங்கள் இந்த ரோமன்ஸை நம்ம இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பவுல் எப்படி எப்படி என்ன கம்பேரிசனில் அவரை கொண்டு போகிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துக்கனால நமக்கு கிடைத்திருக்கிறது எக்ஸைலில் இருந்து நம்ம வெளியில் வர்ற ஒரு விஷயம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அந்த எக்ஸைலிருந்து வெளியே வர்ற விஷயம் பவுல் அப்படி தான் பார்க்குறாரு. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீ எக்ஸைலுக்கு போவா இஸ்ரேல் ஜனங்கள், ஆனால் அந்த எக்ஸைலிருந்து நீ திரும்ப வெளியே வருவான்றதை சொல்லுது. பட் பவுல் என்ன சொல்கிறார், அந்த எக்ஸைல் மெஸ்ஸியாவினால நமக்கு முடிஞ்சு போயிடுச்சு, மெஸ்ஸியா மூலமாக நம்ம அதிலிருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விதத்தில் இதை சொல்ல போனால் இட் இஸ் அனதர் எக்ஸோடஸ். இது இன்னொரு ஜேர்னி, இன்னொரு பிரயாணம். என்ன பிரயாணம்? ஈஜிப்டில் அவங்க ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபாரோவுக்கு கீழே அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. அதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெட்டஃபாரிக்கல் அப்படின்றத சொல்கிறத விட ஒரு அதே விதமான ஒரு கம்பேரிசனை தான் பவுல் இங்கே சொல்கிறாரு. நீங்கள் ஸ்லேவ்ஸாக இருந்தீங்க எங்கே? ஈஜிப்டில். இப்போது அதே பட் ஈஜிப்டில் இருக்கிற ஃபாரோ ஒரு கடினமான ஒருத்தன் தான். பட் எல்லாத்துக்கும் மேலே யுவர் ஸ்லேவ்ஸ் அண்டர் சின். எந்த சின்?
கடவுளுடைய நோக்கத்தை விட்டு திசை மாறின டீவேட்டான அந்த சின்னுக்கு எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணீங்க? அடிமைகளாக இருந்தீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு மாஸ்டர் இருக்காரு. அது யார் அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யூ ஆர் அண்டர் கிரேஸ். அடுத்த வசனம் 15 வசனத்தில், வாட் தென் ஷால் வி சின் பிகாஸ் வி ஆர் நாட் அண்டர் லா. ஸோ அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஸ்டின், டோராக்கு கீழே இல்லை, டோரா என்னை கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை, அப்போ நான் பாவம் செய்யலாமா? நோ மீன்ஸ், வாய்ப்பே இல்லை, பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஸ்லேவ்ஸ் கிடையாது. பட் யாருக்கு ஸ்லேவ்ஸ் கிடையாது? சின்னுக்கு ஸ்லேவ்ஸ் கிடையாது. பட் யாருக்கு ஸ்லேவ்ஸு? காடுக்கு. யாருக்கு ஸ்லேவ்ஸு? ரைச்சஸ்னஸுக்கு. நீங்கள் யாருக்கு ஸ்லேவ்ஸு? கிரேஸுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் நாட் தட் இப்போ உங்களுக்கு டோரா இல்லை, ஓகே, டோரா இப்போ இல்லை. பட் ஆனால் அதே நேரத்தில் ஆஸ் என்னது, அந்த எஸ்கட்டாலஜிக்கல் பீப்புளாக நீங்கள் எதுக்கு கீழே வர்றீங்க அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு கீழே வர்றீங்க. ஸோ நீதிக்கு கீழே, அந்த உடன்படிக்கை கீழே வர்றீங்க, அந்த கவனன்ட் மெம்பர்ஷிப்புக்குள்ளே வர்றீங்க, அந்த கவனன்ட் ஜஸ்டிஸ்க்குள்ளே வர்றீங்க. இன்னொரு விதத்தில் கிருபைக்கு கீழே வர்றீங்க. ஸோ கிரேஸ் அப்படின்ற அந்த வேர்டு நம்ம பொதுவாக ஆண்டோடைய இறக்கம், தயவு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட்டு அதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், அந்த கிரேஸ் அப்படின்றது எங்கே இருந்து ஆக்சுவலாக வருது அப்படின்னு சொன்னால், அந்த உடன்படி மகாபரிசுத்தலத்தில் இருந்த மர்சி சீட் இல்லையா? ஸோ நமக்கு தெரியும் கிருபாசனம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அங்கே தான் ஆண்டவருடைய மகிமை இருக்கும். ஸோ ஆண்டவருடைய மகிமை இருக்கிற இடம், வருஷத்துக்கு ஒருக்கா பிரதான ஆசிரியன் போகிறது, இந்த மர்சி சீட் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே தான் இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தான், அதுக்கு பேர் தான் மர்சி சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழில் என்ன போட்டிருக்கோன்னா கிருபாசனம். சொல்ல போனால் அது த்ரோன் ஆஃப் கிரேஸ் அல்லது சீட் ஆஃப் கிரேஸ். ஸோ பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போது டோராக்கு அடிமைகளாக இல்லை, நீங்கள் இதுக்கு அடிமைகளாகிட்டீங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், டோரா இல்லாட்டாலும் சின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வர்றது குறையும். சொல்லப்போனால் பாவத்திற்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? அடிமைகளாக மாட்டீங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, கடவுளுடைய பர்பஸ்லேருந்து டீவியேட் ஆக்க வச்சது தான், கடவுளுடைய திட்டத்தை மனிதனை நிறைவேற்ற முடியாதவனாக மாற்றினது அல்லது நிறைவேற்றாமற் போனது தான் இந்த சின். பட் நவ் நீங்கள் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்கும்போது பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் நேரே எங்கே போயிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கவனண்டுக்கு கீழே போயிட்டே இருப்பீங்க. ஸோ இதில் பவுல் நீங்கள் என்ன சொல்லலை அப்படின்னா, நீங்கள் எதுக்கும் எஃபர்ட் எடுக்காதீங்க, எதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலை. அவர் அழகாக அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்படின்னா நான் மேனிஃபெஸ்டேஷன்ஸை, சின்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன்ஸை நான் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 19ஆம் வசனத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வாசிக்கிறதுக்கு அனு இல்லை, ஏன்னா அனு இங்கே டைரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்காப்புல. ஸோ அதில் வாசிக்க சொல்ல முடியாது. வேறு யாராவது வாசிக்க முடிஞ்சுன்னா வாசித்தா நல்லது தான். பட்டு 19ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருக்குது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் இந்த பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் கம் டு த பர்பஸ் ஆஃப் காட். நீங்கள் தான் இப்போ அந்த மக்கள். உங்கள் மூலமாக தான் கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போது கடவுள் உங்கள் மூலமாக தான் அவருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அதை செய்கிறாரு. ஸோ யூ ஹாவ் கம் டு தட் பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்க.
ஸோ நவ் பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை ஒருவேளை ஒவ்வொரு லைனாக விளக்குறதுக்கு டைம் விளக்குனா நல்லா தான் இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கிறிஸ்டியன் லைஃபுக்கு தேவையான ஒன்று, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான். பட் இருந்தாலும் நம்ம இப்படியே இருந்தால் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி யாராம் அதிகாரத்தையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், தாண்டிக்கிட மாட்டோம். ஸோ அதனால் நான் அவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு வசனமாக போகணுமான்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சின்னுக்கு அடிமைகளாக இருந்தீங்க, ஸ்லேவ்ஸாக இருந்தீங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டோரா தான் உங்களை அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்து, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் டோரா தான் உங்களை அந்த சின்ன வந்து உங்களுக்கு என்னன்னு காமிச்சு கொடுத்தது. டோரா தான் உங்களை இன்னும் பாவத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்துச்சு. பட் இப்போது கிரேஸ்னால நீங்கள் யாருக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், காடுக்கு, தேவனுக்கு அடிமை ஆயிட்டீங்க. அப்படி அடிமை ஆனதுனால நீங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யூ ஷுட் கிவ் யுவர் செல்ஃப். எதுக்கு? 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் அவயவங்களை என்ன பண்ணுங்க, நீதிக்கு அடிமைகளாக. ஸோ ரைச்சியஸ்னஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஸோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய மீனிங், ரைச்சியஸ்னஸ்க்கு நீங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் அ ப்ராக்டிஸ். இங்கே வந்து பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ டோரா இல்லை, பட் நீங்கள் பாவத்துக்கு அடிமைகள் இல்லை இப்போது. ஸோ நீங்கள் பாவத்துக்கு அடிமையே கிடையாது. ஆண்டவருடைய பாவத்துக்கு அடிமைனா, திரும்பவும் சொல்கிறேன், இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு பற்றி சொல்லலை அவருங்க என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த உங்களை விட்டு கடவுளுடைய பர்பஸை விட்டு டீவியேட் ஆன அந்த நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஸோ நவ் யூ ஆர் த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு செட் ரைட் த வேர்ல்டு. இந்த உலகத்தை சரி செய்ய போகிற நீங்கள் தான். அதுக்காக தான் கடவுள் உங்களை அந்த பர்பஸில் கொண்டு வந்திருக்கிறாரு. உங்கள் ஒகேஷனை, திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஒகேஷனை இந்த இடத்துல நம்ம ஒகேஷனை மறந்துடக்கூடாது. அந்த ஒகேஷனை உங்களை கொண்டு தான் அவர் நிறைவேற்ற போகிறாரு, பூமியை ஆண்டு கொள்ளுங்கள்ன்ற ஒகேஷனை. பட் அதை நோக்கி போகும் பொழுது சொல்லப்போனால், அந்த நியூ கிரியேஷன் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த நியூ கிரியேஷனோட ஃபுல்னஸை நோக்கி நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிறீங்க. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் நியூ கிரியேஷன், புது படைப்பின் முழுமையை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க. அதை தான் இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இட்டர்னல் லைஃப். ஏற்கனவே சொன்னேன், இட்டர்னல் லைஃப் அப்படின்றது இட்ஸ் நாட் அ சோல் போய் வாழ்கிறது இல்லை, இனி வரப்போகிற உலகம், ஏஜ் டு கம், வரப்போகிற உலகம். இதை சொல்ல போனால் இது எல்லாமே ஒரு கிறிஸ்தவனை பொறுத்த வரைக்கும் புதிய படைப்பாக இருக்கிற அவனுக்குள்ள ஏற்கனவே வந்துடுச்சு. ஸோ நவ் யூ ப்ராக்டிஸ் இட். இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் எதை ப்ராக்டிஸ் பண்ணணும்? நீதியை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கடவுளுடைய உலகம் எப்படி இருக்குமோ, எப்படி இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரோ அதை நீங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட இண்டிவிஜுவல் லைஃப்லேயும் சரி, நீ யாருக்கு அடிமையாக உன்னை ஒப்பு கொடுக்கணும்? ஏதோ ஒரு பாஸுக்கோ, ஏதோ ஒரு கவர்மெண்ட்டுக்கோ, ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அது மணிக்கோ, அல்லது செக்ஸுக்கோ, அல்லது ஐடோலேட்ரிக்கோ இல்லை. இதில் எல்லாமே அடங்கும். இதில் எதுக்குமே நீ அடிமையாக இருக்கக்கூடாது. நீ யாருக்கு அடிமையாக உன்னை ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால், காடுக்கு. நீ கிரேஸுக்கு கீழ்பட்டிருக்கிறதுனால டோரா இல்லாட்டாலும் இந்த புதிய படைப்பு எப்படி இருக்குமோ அதை நீ இப்போவே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய லைஃப்பில் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதனால என்ன விளைவு கிடைக்கும்? பவுல் சொல்கிறாரு, அதை தான் சொல்கிறாரு, இப்படி இருக்கிறதுனால, தேவனுக்கு இப்படி நீங்கள் அடிமைகளாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்தமாகுதல். இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? The benefit you reap leads to holiness. ஸோ நீங்கள் ஸ்லேவாக இருக்கிறதுனால, நான் வாசிக்கிறது வந்து எத்தனாவது வசனம் அப்படின்னா 22ஆம் வசனம். ஸோ இதனால வந்து பெனிஃபிட் என்னது? பெனிஃபிட் இன்னைக்கு நம்ம வந்து ஹோலினஸ்ன்றது முக்கியம்.
பட் இது எதனால வரக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னா, திஸ் இஸ் எ பெனிஃபிட் ஆஃப், இதனால் உங்களுக்கு கிடைக்கும் பலன்னு தமிழில் போட்டிருக்கு. NIVல பெனிஃபிட் ஆஃப் என்னது, காடுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு லைஃபோட பெனிஃபிட் தான் என்னது, ஹோலினஸ். ஆனால் நம்முடைய கோல் என்னது, ஹோலினஸா? நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் நம்ம நல்லா தவறாய் புரிந்திருக்கிற நிறைய காரியங்கள் நம்ம சரி பண்ணியே ஆகணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்டியன் ஆகிறதுக்கு கோலே என்னது அப்படின்னா ஹோலினஸ். ஏன்னா நம்ம சால்வேஷன் மெசேஜில் என்ன தான் சொல்லுவோம் அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ண முடியாது, நீ வந்து பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறா, சிகரெட் அடிக்கிறா, ஸ்மோக் பண்ணுறா, சரி ரெண்டும் ஒன்று தான், ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறா, ஸோ இதெல்லாம் பாவம், இதெல்லாம் விட்டுட்டு நீ ஹோலினஸ் டார்கெட்டுக்குள்ளே வரணும்னா ஜீசஸ் அக்செப்ட் பண்ணணும். பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம். பட் அவன் என்ன பண்ணுவான், மேபி சிகரெட்டை விட்டுருவான், ஸ்மோக்கிங் விடுவான், வாழ்நாள் ஃபுல்லாக அவன் கவர்மெண்ட்டுக்கு அடிமையாக இருப்பான், வாழ்நாள் ஃபுல்லாக அவன் மணிக்கு அடிமையாக இருப்பான். நிறைய கிறிஸ்டியன்ஸ் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா. வாழ்நாள் ஃபுல்லாக அவன் செக்ஸுக்கு அடிமையாக இருப்பான், வாழ்நாள் ஃபுல்லாக அவன் உலகத்தில் இருக்கிற இன்ஜஸ்டிஸுக்கு அவன் அடிமையாக இருப்பான். இன்ஜஸ்டிஸை எதிர்த்து அவன் பேசுறதுக்கான தைரியம் அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவன் யாருக்கு அடிமை இல்லை, காடுக்கு அடிமை இல்லை. அவன் எதுக்கு, அவனுடைய நோக்கம் என்னது, ஹோலினஸ். ஸோ ஹோலினஸ் இஸ் நாட் அவர் ஒகேஷன். நம்ம ஒகேஷன் என்னது, பவுல் என்ன சொல்றாரு, முடிவு என்னது, த நியூ கிரியேஷன், நித்திய ஜீவன். முடிவு என்னது, ஃபுல்னஸ்ல லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதை அந்த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும், அப்படி எப்படி இருக்குமோ அதை நீ இப்பவே வெளிப்படுத்துவா. அதுதான் ஹோலினஸ். வாட் இஸ் ஹோலினஸ்? நான் அந்த பாவத்தை விட்டுட்டேன், இந்த பாவத்தை விட்டுட்டேன் அப்படின்றது இல்லை. உலகம் எப்படி இருக்கும், புது உலகம், ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆண்டவருடைய திட்டத்தின்படி இருக்கிற அந்த உலகம் எப்படி இருக்கும், அதை நீ இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமானால் தட் இஸ் ஹோலினஸ். அது எப்போ நீ ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், when you are slave to God. டோராவால் அதை பண்ண முடியலை, டோரா அதில் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால தான் இஸ்ரேல் எங்கே என்ன ஆயிடுச்சு, இது மாடலாக இருக்க வேண்டியவங்க எக்ஸைலில் போனாங்க, மாடல் நேஷனாக இருக்க வேண்டிய எக்ஸைலில் போனாங்க. ஸோ இன்னைக்கு நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது when you obey God, இது இண்டிவிஜுவல்ஸுக்கு மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் நாட் ஃபார் ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ். இது இண்டிவிஜுவல்ஸுக்கு மட்டும் கிடையாது, இட் இஸ் ஃபார் என்னது, ஹோல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. கார்பரேட்டா when church அல்லது when a group of people obey God, அவங்க அவங்களை காடுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கும் போது என்ன வரும் தெரியுமா, அங்கிருந்து ஒரு 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 டெமான்ஸ்ட்ரேஷன் வெளியே வரும், ஒரு பெனிஃபிட் வெளியே வரும். அந்த பெனிஃபிட் தான் என்னது, ஹோலினஸ். அந்த ஹோலினஸ்ன்றது என்னது, இட் இஸ் நாட் பர்ஃபெக்டா அவன்கிட்ட எந்த பாவமே பார்க்க முடியாத ஒரு நிலைமை கிடையாது. இட் இஸ் the holiness என்னது, அட்வான்ஸ் சைன் ஆஃப் த நியூ வேர்ல்டு. நியூ வேர்ல்டு இன் த சென்ஸ் நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இனிமேல் வரப்போகிற உலகம். இந்த அடிப்படையா நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேஸில் நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணுறேன், நான் விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் திரும்ப லாஸ்ட் வீக்கே சொன்னேன், பட் இருந்தாலும் இன்றைக்கும் அதை வேறு விதத்தில் சொன்னேன். ஸோ பவுல் ரோமன்ஸை எழுதும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜூஸ் வந்து என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு உலகம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கிறார். அது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும், நாலேஜ் ஆஃப் காட்னால் நிறைஞ்சிருக்கும். இதை நோக்கி அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க மூலமாக இது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பவுலும் சுவிசேஷத்தை எழுதினவங்களும் அப்போஸ்தலர்களும் இயேசுவை பின்பற்றின முதல் நூற்றாண்டில் உள்ளவங்களும் விசுவாசிச்சது என்ன தெரியுமா, இவங்க கடைசியில் நடக்க போகிற இது
நமக்கு இட் ஹஸ் கம் இன் அட்வான்ஸ். இது எங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முன்னமே வந்து விட்டது. ஸோ நம்மளை இப்போ ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு? எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம பரிசுத்தமான ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர விரும்பின இந்த ஹோலினஸ் கான்செப்ட் தான். ஹோலினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் ஹோலினஸ் அப்படின்றது எதுக்கு? ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கணும், ப்ரேயர் ஆன்சர் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் அதானே சொல்லுவாங்க, நீ பரிசுத்தமாக இல்லைன்னா உனக்கு ஜெபம் கேட்கப்படாது. அப்படி பார்த்தா யாருக்கு ஜெபமே கேட்கப்படாது. அதுதான் உண்மை, ஆக்சுவலாக ரியாலிட்டி. ரெண்டாவது, நீ பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? விட்னஸிங் லைஃப் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? சாட்சியாக இருக்க முடியும். மூணாவது, பரிசுத்தம் இருந்தால் தான் கோல் அச்சீவ் பண்ண முடியும். அந்த கோல் என்னது? டு see God, பரலோகத்துக்கு போகிறதுக்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஸோ அது எப்போ தரிசிப்போம்? ஆண்டவரை செகண்ட் கம்மிங்கில் அல்லது ராப்சரில் நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை சந்திக்க முடியும். ஸோ அப்போ அதுக்காக தான் ஹோலினஸ்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? அது ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்து அதுக்கு நிறைய என்ன பண்ணுவோம், விளக்க உரைகள் சொல்லி அது இது அப்படி இப்படி இப்படி நிறைய சொல்லுவோம். பட் யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஹோலினஸ் என்ன? ஹோலினஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. பால் ஜூவா இருக்கிறாரு. ஸோ பாவுல பொறுத்த வரைக்கும் ஹோலினஸ்ன்றது என்னது? being included in God's covenant. அன்ஹோலினஸ்னா என்னது? யார் எங்க இருக்கிறது? பேகனிசத்தில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங்க. ஸோ நம்ம இந்த ஹோலினஸுக்கு ஒரு ஹோலினஸ், ரைச்சியஸ்னஸ், அப்புறம் சின், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு மீனிங் தான் உண்டு. நமக்கு டிக்ஷனரி எடுத்து போராட்டினா ரைச்சியஸ்னஸா ரைட்டாக இருக்கிறது. நான் முன்னாடி விளக்கம் அப்படி தான் கொடுப்பேன், ரைட் பிஃபோர் காட். ஸோ என்ன அந்த ரைட்டு இங்கிலீஷ் வேர்டு, அவங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டில் ரைச்சியஸ்னஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுல் யூஸ் பண்ணுற வேர்டே என்னது? டைகயோசின் அப்படின்றதுக்கு வேர்டு ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வரணும். பட் நம்ம இங்கிலீஷ் மீனிங் எடுத்து சொல்லிட்டு இருப்போம், ரைட் பிஃபோர் காடு அப்படின்றத. பட் அது மீனிங் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கு மல்டி டைமென்ஷனல் மீனிங் இருக்குது. ஹோலினஸ்ன்றதுக்கே என்ன அப்படின்னா காட்ஸ் கவர்னன்ட் பீப்புள். அதனால தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பக்கத்தில் வராத, தள்ளிப்போ, நான் பரிசுத்தவான். ஏன்? பிகாஸ் நான் என்ன பண்ணுறேன்? எதை சாப்பிட மாட்டேன்? பிக் சாப்பிட மாட்டேன், போர்க் சாப்பிட மாட்டேன். அப்படிப்பட்ட நீங்கள் நம்மள இந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே முடியாது. நிறைய பேர் நம்ம விரும்பி சாப்பிட்றதே என்னது தான்? போர்க்கு தான். ஸோ நீ பக்கத்தில் வராத, நான் பலி செலுத்துகிறேன், என்னது ஆஃபரிங் செலுத்துகிறேன். ஸோ நீ என் பக்கத்தில் வராத, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி பேகன்ஸை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்கு இது எதுவுமே கிடையாது, ஏன்டா நியாயப்பிரமாணம் இருக்குது, நீ தள்ளிப்போன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோலினஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், அகெயின் இட் இஸ் எ ஐடென்டிஃபிகேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் அதில் ரைச்சஸ் டீட்ஸ் வரதான் செய்யும். உண்மையான அல்லது என்ன சொல்கிறது, நீதியான நடக்கைகள் வெளிவரும். ஆனால் ஹோலினஸ் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் தெம்செல்ஸ். உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ளவராக, ஸோ நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஸோ நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர். ஸோ திஸ் இஸ் த அது அந்த எக்ஸோடஸில் நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இட் இஸ் என்னது, யுவர் பொசிஷன். ஸோ பால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹோலினஸ்ன்ற பொசிஷனை டோரா இல்லாத பேப்டிசத்தினால கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணின அந்த கூட்டத்திற்கு he has given that holiness. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சொல்ல போனால் it has become our vocation again. ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் மீனிங்கை, வார்த்தைகளுடைய மல்டி டைமென்ஷனல் மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சரியாக நம்ம அதை விளங்கி கொள்ள முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் 6ஆம் அதிகாரத்துக்கு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஏன்னா 7ஆம் அதிகாரம் அடுத்தது முக்கியமான ஒரு பாட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ அதனால் அது அடுத்த வாரத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். ஸோ 6ஆம் அதிகாரத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் 5ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்திலிருந்து அதை வந்து சரி 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், எங்கேருந்து என்ன அடிப்படையில் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே பவுல் கொண்டு போகிறார் அப்படின்னு சொன்னால், மீறுதல் பெருகும்படிக்கு 20ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஸோ மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. எப்பா, டோரானால உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை, அதனால பாவம் பெருகுச்சு. யூஸும் இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற அந்த கடைசி பிளான் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை டோரா மூலமாக. டோரா மூலமாக உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. அந்த பர்பஸ் என்ன ஆச்சுது? ஃபுல்ஃபில் ஆச்சுது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அந்த 21ஆம் வசனத்தில் இருந்து தான் நம்ம 6ஆம் அதிகாரத்தை பார்க்கணும். 21ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, தமிழ்லே அழகாக தான் இருக்குது. கிருபையானது ஆண்டு கொண்டது. யார் மூலமா? கிறிஸ்து மூலமா. சின் அந்த பேஸ்ல இந்த 6ஆம் அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. சின் ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. எப்படி? டெத் மூலமா. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? இன்னும் அதுக்கு என்ன கொடுத்துச்சு? அதுக்கு ஸ்ட்ரென்த் கூட கொடுத்துச்சு, அதுக்கு வலு சேர்த்தது. ஆனா ஜீசஸ் மூலமா என்ன வந்துச்சு? கிரேஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. சின் ஆண்டு கொண்டுட்டு இருந்துச்சு. கடவுளுடைய பர்பஸை விட்டு ஹியூமானிட்டியை, மொத்த ஹியூமானிட்டியையும், இப்போ நம்ம டோட்டலாக கார்பரேட்டாக பார்க்குறோம், இண்டிவிஜுவலாக பார்க்கல, மொத்த ஹியூமானிட்டியையும் என்ன பண்ணுச்சு? பாவம் கடவுளை விட்டு டிவைட் பண்ணிட்டே போயிட்டு இருந்துச்சு. டோரா என்ன பண்ணுச்சு? நீ டிவைட் ஆகுறா, நீ டிவைட் ஆகுறான்னு சொல்லுச்சு. பட்டு சொல்ல சொல்ல அவங்க இன்னும் டிவைட் ஆகிட்டே போயிட்டு இருந்தாங்க. மொத்த விளைவு டெத்து, எக்ஸைல். ஜூஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு எக்ஸைல். தெரிஞ்ச எக்ஸைல்னா அவங்களுக்கு தெரியும், நான் எக்ஸைலில் இருக்கேன், பாவம் செஞ்சேன், டிவைட் ஆகிருக்கேன், கடவுளுக்கு பர்பஸுக்கு இல்லை, எனக்கு மெஸ்ஸியா வேணும், ஐயோ எப்போ வருவார், நான் எப்போ அவருடைய பர்பஸை as a nation, as a Jewish people, ஆப்ரஹாமிக் சந்ததியா, டிசெண்டன்ஸா நான் எப்போ ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஹோல் வேர்ல்டும் தெரியாத எக்ஸைல். ஹோல் வேர்ல்டும் எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொன்னால் தெரியாத எக்ஸைல். தெரியாத எக்ஸைல்னு சொன்னால் என்னது? அவங்களே எக்ஸைலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. கேனிபாலிசத்துக்குள்ளே இருக்காங்க, நரமாம்ச பட்சினிகளாக இருக்கிறாங்க, ஒருத்தரை அடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அடிமைகளா என்ன பண்ணுறாங்க? மனுஷனே இன்னொரு மனுஷனை அடிமையாக வச்சுட்டு இருக்கிறான். ஸோ என்னது? கடவுளுடைய பர்பஸில் அவங்களும் இல்லை. தேர் ஆல்சோ ஹோல் வேர்ல்டும் என்ன பண்ணிட்டு இருக்குது? டிவேட்டிங் ஹோல் ஹியூமானிட்டி. மொத்தத்தில் ஜூஸும் ஹோல் அதர் தேன் ஜூஸ், நான் ஜூஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சின்னுக்கும் டெத்துக்கும் கீழே இருக்கிறாங்க. தே ஆர் அண்டர் எக்ஸைல். ஹோல் ஹியூமானிட்டி. இண்டிவிஜுவல் டெத்தை பற்றி இங்கே பேசலை, இண்டிவிஜுவல்ஸ் நரகத்துக்கு போகிறத பற்றி பேசலை. இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் என்னது? ஹோல் ஹியூமானிட்டி இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் என்னது? போயிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கிருபை வருது. தேவனத்திலிருந்து கிருபை வருது. யார் மூலமாக வருது? ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமாக வருது. நல்லா பாருங்க, வெரி என்னது எக்ஸைட்டிங் ஒரு விஷயத்தை பவுல் இங்கே சொல்கிறாரு. பாவம், டெத்து, டோரா அதுக்கு வலு கொடுக்குது, ஜூஸு உண்மையான எக்ஸைலு, ஹோல் வேர்ல்டும் அதுக்கு மேலே எக்ஸைலு. இட் இஸ் இன் காயோஸ், கன்ஃபியூஷன், காயோஸ், ஃபுல்லாக குழப்பத்தில் இருக்குது. ஆனால் சடன்லி வென் ஜீசஸ் கேம், உலகத்துக்குள்ளே என்ன வருது அப்படின்னு சொன்னால் கிரேஸ் வருது. அதனால் அதுக்கு கிரேஸ்ன்னு பேர். அது வந்த பொழுது எது ஆண்டு கொண்டது? இதுக்கு ரூல். பாவம் பெருகி ஒரு லெவலுக்கு மேலே போகும் பொழுது ஜீசஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், கிராஸில் இந்த ஹோல் வேர்ல்டோட காயோஸையும், இந்த ஹோல் வேர்ல்டோட எல்லா குழப்பத்தையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொள்கிறார். ஸோ அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சிலுவை அப்படின்றது வந்து வாட் யூ சீ இன் கிராஸ். சிலுவையில் என்ன பார்க்குறோம்?
இட் இஸ் இன்ஜஸ்டிஸ். பிலாத்து கைகள்றத பார்க்குறோம், யூதர்களுடைய பொறாமையை பார்க்குறோம், சீஷர்களுடைய காட்டி கொடுக்கறத பார்க்குறோம், சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறது. வாட் இஸ் ஹேங்கிங் ஆன் த கிராஸ் அப்படின்னு கேட்டா இந்த எல்லா ஹியூமானிட்டியோட மொத்த கேயோஸும், ஃபைட்டு, ஸ்லேவரி, ஈவன் இயேசு கிறிஸ்துவ கூட அடிக்கிறதுக்கு ரோமர்கள் எவ்வளவு கடுமையாக அடித்தாங்க, கண்மூடித்தனமான தாக்குதல். ஸோ உலகத்தினுடைய மொத்த கிரைமும் அங்கே ஹேங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஆர்டினரி. நம்ம நினைக்கிற மாதிரி அந்த டே குட் ஃப்ரைடே அது ஒரு ஆர்டினரி டே கிடையாது. அஃப்கோர்ஸ் அந்த குட் ஃப்ரைடே நடக்கலை அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பர்பஸை விட்டு டிவேட் ஆகி சின் டெத்துக்குள்ளே போன அந்த உலகம் கம்ப்ளீட்டாக எங்கேயோ போயிருக்கோம். பட் வென் கிரேஸ் கேம், எது பெருகின இடத்துல? பாவம் பெருகின இடத்தில். அதான் சொல்லி இருக்குது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிட்டு. ஸோ அதுதான் பவுலுடைய அந்த 6 அதிகாரத்துடைய 5 அதிகாரத்துடைய முடிவில் அதிகமாக பெருகிட்டு, மோர். ஸோ பாவத்தை விட இப்போ கிரேஸ் பெருசாக பெருகினதுனால என்ன நடக்குது? இந்த கிரேஸ் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டுச்சு, இந்த உலகத்தினுடைய மொத்த அநீதியையும் தாங்கிக்கிட்டது. பட் 3ஆம் நாள், 3rd day, அது வெளியே டோம்பில் இருந்து when he came out, it was the beginning of new creation. Resurrection நடந்த அந்த காலை வேளை ஒரு புதிய ஆரம்பம். இந்த முழு உலகத்துக்கும் அது ஒரு புதிய ஆரம்பம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் ஹியூமானிட்டியோட சாயல்ல வந்த இயேசு இப்பொழுது என்ன பண்ணிட்டாரு? எல்லா ஷேமையும் எல்லா இன்ஜஸ்டிஸையும் தன்னுடைய அன்பினாலே ஓவர் கம் பண்ணி, த்ரூ ஹிஸ் லவ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, த்ரூ ஹிஸ் லவ் அவர் ஓவர் கம் பண்ணி அதுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சீசர் என்ன நினைச்சான், அல்லது ரோமர்கள் என்ன நினைச்சாங்க? எண்ட் ஆஃப் த ஒன், யூதருக்கு ராஜா என்று சொன்னவனுடைய முடிவு இது. யூதனுக்கு ராஜான்னு சொன்னவனுடைய முடிவு இது. பட் 3ஆவது நாளில் அவரை வச்ச இடத்துல காணலை அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லும் பொழுது பைபிள் சுவிசேஷர்கள் அப்படி தான் எழுதுறாங்க, அவளுக்கு கலக்கம் உண்டாயிட்டு, அவளுக்கு பயம் உண்டாயிட்டு. ஒய்? பிகாஸ் இன்ஜஸ்டிஸ், கிரைம் எல்லாம் வாஸ் ஓவர் கம். ஸோ வி ஆர் இன் த நியூ இரா. புதிய உலகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் சொல்ல போனால். அதான் பவுல் சொல்கிறார் 21ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே எதுக்கு ஏதுவாக? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. இப்போ என்ன ஆண்டு கொண்டது? கிருபை ஆண்டு கொண்டது. பாவம் ஆண்டு கொண்டிருந்த உலகத்தில் இப்போ எது ஆண்டுட்டு இருக்குது? கிருபை ஆண்டுட்டு இருக்குது. ஸோ கிருபைக்கு நம்ம கீழ்பட்டிருக்கிறதுனால பாவம் நம்ம இனிமேல் என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் யுத்தங்கள் பெருகும், உலகம் ரொம்ப மோசம் ஆயிரும். ரிஷி சுனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் பிரிட்டனில், எல்லாம் பெருசாயிரும், எல்லாம் மோசமாக போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின் இனி டாமினேட் பண்ணிடும் உலகத்தை. ஹியூமானிட்டி திரும்பவும் எங்கே போயிடும்? ஹியூமானிட்டி திரும்பவும் டிவேட் ஆகி கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படின்னா நடக்காது. ஏன் நடக்காது? அந்தி கிறிஸ்து தான் வருவான், அவன் தான் ஆளுகை செய்வான் அப்படின்னா நடக்காது. ஏன்னா யூ ஆர் அண்டர் கிரேஸ். பாவத்திற்கு பாவம் இப்போ ஆளலை, இப்போ என்ன ஆழ்ந்துட்டு இருக்குது? கிருபை ஆண்டுட்டு இருக்குது. ஸோ கிருபையினால என்னதான் உண்டாகும்? பரிசுத்தமாகுதல் உண்டாகும். இப்போ ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த கூட்டம் ஒழுங்கா இருந்து, என்ன கூட்டம்? அதுதான் இந்த மெஸ்ஸியாவின் மக்கள். உலகத்தை சரி பண்றதுக்கு முன்னாடி கடவுள் ஒரு குரூப்பை தனக்குன்னு சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த குரூப் தான் நம்ம, அதுதான் அவருடைய பிள்ளைங்க, அவரை பின்பற்றுறவங்க. ஈவன் தோ தே பாஸ் த்ரூ சஃபரிங்ஸ், உபத்திரவங்கள் வழியாக போனாலும் சரி, இயேசுவை இந்த சிலுவையை பின்பற்ற கூட்டங்கள் என்ன வந்தாலும் சரி, தே வில் ஸ்டாண்ட் என்னது அகெயின்ஸ்ட் எவ்ரி திங். அவங்க நின்னாங்க அப்படின்னு சொன்னா, நின்னாங்கன்னா அப்படி இல்லை, நின்னாலும் நிற்கலனாலும் கிருபை மேற்கொண்டிருக்கிறதுனாலே பாவம் என்ன பண்ண முடியாது? நீ இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, நாட் ஓன்லி நான் இண்டிவிஜுவலாக பேசலை, கார்பரேட்டாக பேசிகிட்டு இருக்கிறேன். மரணம் இனிமேல் மேற்கொள்ள முடியாது. த வேர்ல்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம வெளியில் கதவு திறந்து பார்த்தோம், நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா க்ரைம்ஸ் தான் பார்க்குறோம். நேற்றுக்கு ஒரு கொலை, இன்னைக்கு ஒரு கொலை, அங்கே அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. வி ஆர் சீயிங் ஆல் தோஸ் திங்ஸ். கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்குன்ட்டு என்ன சொல்லலை, ஆப்டிமிஸ்டிக் வியூவில் உலகத்தில் யூட்டோப்பியாக்குள்ளே நான் போக சொல்லலை. ஒரு என்னது சொல்கிறது,
ஒன்றுமே இல்லாத எல்லாம் பிரகாசம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது போகலை. பட் பிஃபோர் குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி, பிஃபோர் ஈஸ்டர், there was nothing like this. There was no democracy. There was no science. There was no technology. There was no equality. There was no selfless love. இதெல்லாம் இல்லை குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி. யார் பெரியவன்? பவர் யாருக்கு இருக்கோ அவன் பெரியவன். பட் இந்த கிரேஸ் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யார் பெரியவன்? ஒரு மதர் தெரசாக்கு முன்னாடி உலகத் தலைவர்கள் அத்தனை பேரும் வணங்குனாங்க. ஒய்? அதே இது பிசினா அப்படி பண்ணியிருக்கமா? அப்படி ஒருத்தங்களை பார்க்கவே முடியாது. மேபி நிறைய துறவிகளை குறித்தும் நிறைய என்னது இதெல்லாம் குறித்து பேசுவாங்க. பட் தெர் வாஸ் நத்திங் கால்ட் செல்ஃப்லெஸ் லவ், சாக்ரிஃபிஷியல் லவ். அது கிராஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் இன்னைக்கு உலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்குது, மாற்றிட்டு இருக்குது. ஸோ மெஸ்ஸியாவின் மக்கள் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்? ஆக்டிவாக தான் இருப்பாங்க, அதை யாரும் தடுக்க முடியாது. ஸோ த வேர்ல்ட் வில் பி அண்ட் வில் நாட் பி அண்டர் டெத் ஆர் சின் பட் அண்டர் கிரேஸ். ஸோ இதை நம்ம தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டா ஆண்டவர் நமக்கு உதவிச்சார். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கட்டி தந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரோமருக்கு எழுதிய நிருபத்தை நிறைய நாட்கள் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக மாத்திரம் படித்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவரே, அதை ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதின் விளைவு அது சரித்திரத்தையே மாற்றினது அப்படின்றத நாங்கள் சரித்திரத்தில் கேட்டிருக்கிறோம். அது எப்படி மாற்றிச்சு அப்படின்றத ஆண்டவரே நாங்கள் அதை யூத கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்றைக்கு இருந்த ரோம கிறிஸ்தவர்கள், அந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ், இந்த நிருபத்தை யாரெல்லாம் வாசித்தாங்களோ அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்கள் தான் இந்த உலகத்தை சரி செய்கிற மக்கள் என்று சொல்லி அவங்க புரிந்து கொண்டதுனாலே கடவுளுக்கு அடிமைகளாய் வாழும்படியாக, நீதிக்கு அடிமைகளாய் வாழும்படியாக நாங்கள் ஒரு புதிய உலகத்தில் வாழ்கிறோம், புதிய உலகத்தின் மக்களாக வாழ்கிறோம், இந்த உலகத்தை சரி செய்கிற பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்று அவங்க வாழ்ந்ததுனால ஆண்டவரே அடுத்த 2-3 நூற்றாண்டுகளுக்குள்ளாக ரோம பேரரசு வீழ்ந்தது. ஆனால் கிறிஸ்தவமும் ஆண்டவரே உம்முடைய மக்கள், மெஸ்ஸியாவின் மக்களும் முன்னேறி சென்றார்கள். நாங்களும் கூட அதை சரியாய் புரிந்து கொண்டு அவ்விதமாய் நாங்கள் சரித்திரத்தை மாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். பைபிளில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் அநேருக்கு இதை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.